வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய ஸ்பெஷல் ரெஜிமெண்டில் முக்கியமானது ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணுவோம், இல்லை ஒரு மேக்கப் போட்டு வந்தால் மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நைட்டில் நம்ம ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா சிடிஎம்னு சொல்லக்கூடிய கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். இது வந்து எல்லா ஸ்கின்னுக்குமே இந்த சிடிஎம் அப்படிங்கிறது நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிஹெச் லெவல் ஒரே மாதிரி ரீட்டைன் ஆகிறதுக்கும் ஸ்கின்னு வேறு எந்த விஷயத்தாலையும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த சிடிஎம் சொல்லக்கூடிய கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் இது வந்து நமக்கு வந்து ரொம்ப இன்றியமையாதது. எல்லா ஸ்கின் டைப்புக்கும் இது வந்து கண்டிப்பாக வேணும். இதில் என்னென்னா ஒவ்வொரு ஸ்கின் டைப், இப்போ ஆயிலி ஸ்கின் இருக்குது, ட்ரை ஸ்கின் இருக்குது, காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், அதுக்கப்புறம் நார்மல் ஸ்கின். இந்த 5 மேஜர் வகையான ஸ்கின் டைப்புக்குமே சிடிஎம் அப்படிங்கிறது கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங்கிறது தனித்தனியாக வந்து உங்களுக்கு வேரி ஆகும். என்ன ஸ்கின்னுக்கு எந்த கிளென்சர் வேணும், என்ன டோனர் வேணும், என்ன மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போது ஆஃப் லேட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியுது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. உங்கள் தெரப்பிஸ்ட்டையோ, உங்கள் டாக்டர்கிட்டையோ, உங்கள் பியூட்டிஷியன்ட்டையோ அது கேட்டு உங்களோட ஸ்கின் டைப் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிடிஎம், இந்த கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் இது வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங்கும் மாய்ஸ்சரைசிங்கும் சேர்ந்துருக்கும், அதுக்கப்புறம் டோனிங் அந்த மாதிரி வரும். இது யாருக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபோவ் 30 இயர்ஸ். ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு மேலே தான் நமக்கு மெனோபாஸ் வரும். ஸ்கின்ல கொலாஜன் வந்து தளர்வு ஏற்படும், ஸ்கின்ல வந்து சுருக்கங்கள் ஏற்படும், ட்ரைனஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஒரு சைன் ஆஃப் ஏஜிங் நமக்கு வந்து ஒரு 35-40 வயதுக்கு அப்புறம் தான் வர ஆரம்பிச்சது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 27-28 வயசை தாண்டினாலே நமக்கு மெனோபாஸ், இந்த சைன் ஆஃப் ஏஜிங் எல்லாமே வந்தது. பிகாஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறிடுச்சு, வெளியே பொல்யூஷன் ரொம்ப இருக்குது, நம்மளுடைய ஃபுட் எல்லாமே பார்த்திங்கன்னா மாறிடுச்சு, ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது, நமக்கு சீக்கிரமாகவே ஒரு வயோதிக தன்மையை கொண்டு வந்துடுது. ஸோ இந்த ஒரு கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங்கில் உங்களுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஒரு யூத்ஃபுல்னஸ், ஸ்கின்னோட டெலிகசி மாறாமல் ஸ்கின்னுக்கு எப்படி ஒரு பேம்பர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜோஜோபா ஆயில். இந்த ஜோஜோபா ஆயில்ங்கிறது என்ன அப்படின்னா நிறைய சொல்லியிருக்கேன், இலந்தை பழத்தோட கொட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில். இந்த ஜோஜோபா ஆயிலுடைய ஒரு வெர்சடைல் குணம் என்னென்னா, இது ஹார்ம்லெஸ், எல்லா ஸ்கின்னுக்கும் சூட்டபுளாக இருக்கும். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய செல் ரிப்பேரிங்காக இருக்கட்டும், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்காராக இருக்கட்டும், பிம்பிள் மார்க்ஸாக இருக்கட்டும், பிளாக் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், ஸ்கின்னில் வரக்கூடிய ஒரு வயோதிக தன்மையாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கட்டும், அந்த சென்சிட்டிவிட்டியை குறைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஜோஜோபா ஆயில்ங்கிறது ஒரு பெஸ்ட் கேரியர் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு வீட்டில் வந்து நம்ம எப்படி சில விஷயங்கள் வச்சுக்கிறோமோ, அது பியூட்டியாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், எப்படி ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் வச்சுக்கிறோமோ அது மாதிரி இந்த ஜோஜோபா ஆயில், லாவெண்டர் ஆயில் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வச்சுக்கணும். ஏன்னா அதோடைய பயன்கள் பார்த்திங்கன்னா அழகையும் தாண்டி ஆரோக்கியத்திற்கும் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் இது என்ன பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காய்ச்சாத பால், ரா மில்க்கு. ஏன்னா ரா மில்க் மட்டும்தான் ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சர் கொடுக்கும். இந்த பால் காய்ச்சினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால்லேருந்து ஃபேட் பிரிஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி ஃபேட் பிரிகிறப்போ கொழுப்பு தனியாக மேலே வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறப்போ அது நீங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறப்போ ஒருவேளை உங்கள் ஸ்கின் வந்து பிம்பிள் ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கும், ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், இல்லை பயங்கர சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ காய்ச்சின பாலில் இருக்கக்கூடிய ஃபேட் ப்ராபப்ளி உங்களுக்கு பிம்பிள்ஸ் கொண்டு வரலாம். இதே ரா மில்க் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் கொண்டு வராது. அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் தேன். அதாவது இப்போ இந்த பியூட்டி ரெஜிமன் அப்படின்னாலே சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு ரெப்புடேஷனில் வந்துக்கிட்டே தான் இருக்கும், ரிப்பீட்டடாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா அந்தந்த விஷயங்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, இப்போ ஒரு ப்ராப்ளம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதற்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அதுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தேன் வேணும், கண்டிப்பாக லாவெண்டர் ஆயில் தேவைப்படும், அண்டு கிளிசரின் தேவைப்படும். அந்த வகையில் இந்த சிடிஎம்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேனும் கிளிசரினும் கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மின்ட் டோனர். இந்த டோனர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய துவாரங்கள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து திறந்துருக்கும். நமக்கு வந்து ஸ்வெட் ஆகிறப்ப, நமக்கு ஆயில் செக்ரெட் ஆகி வெளியே ஊஸ் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா, பர்டிகுலராக ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு இந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய மைக்ரோ லெவல் போர்ஸ் அது வந்து வைடாக ஓப்பன் ஆகி ஓப்பன் போர்ஸ் வெளியவே தெரியும். அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணினாலும் அது வந்து ஸ்கின்னை அடைச்சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா
இப்போ நீங்கள் ஒரு ஸ்டீம் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு ஃபேஸ் பேக் போடுறீங்க, ஒரு ப்ளீச் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய துவாரங்கள் திரும்ப வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்படி க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஸ்கின்னுக்கு வந்து டேமேஜஸ் வராது. அதனால் நான் இப்போ எடுத்துருக்கிறது மின்ட் டோனர் எடுத்திருக்கேன். நீங்கள் ரோஸ் டோனர், இப்போ கியூக்கம்பர் எல்லாத்துலேயுமே டோனர் வந்திருக்கு. நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ, லெமன் டோனர், அந்த மாதிரி எது தேவையோ அந்த டோனர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் இந்த சிடிஎம் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க, அதில் கிளென்சிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங் ரெண்டும் ஒன்றா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் டோனர் போட போகிறீங்க. இது ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரீட்மெண்ட். நீங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம், கிடைக்கக்கூடிய விஷயம். சரி, நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 100 ml காய்ச்சாத பால், ரா மில்க் எடுத்துக்கோங்க. அது ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கோங்க 100 ml. அதில் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 10 ml ஜோஜோபா ஆயில் கலந்துக்கோங்க. அந்த காய்ச்சாத பாலில் 10 ml கலந்துக்கோங்க. ஒரு 10 to 30 ml தேன், அதை கலந்துக்கோங்க. 10 to 30 ml. அதே மாதிரி இந்த வெஜிடபிள் கிளிசரின், இதில் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது. இந்த வெஜிடபிள் கிளிசரின்னு பார்த்தீங்கன்னா 10 to 30 ml கலந்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனால அது ஒன்றாகாது. பர்டிகுலராக அதில் வந்து நம்ம தேன் கலக்கிறப்போ எந்த ஒரு பொருளையும் கெட்டு போகாமல் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய தன்மை தேனுக்கு உண்டு. அதனால் 10 to 30 ml போடுறோம் இல்லையா, அது வந்து நல்லா பார்த்துக்கும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா, சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி காஸ்மெட்டாலஜி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஊரில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேஸ் காஸ் உங்களுக்கு கிடைக்குது, இந்த மாதிரி காஸ் கிடைக்குது. அப்படி இல்லை உங்களுக்கு காஸ் கிடைக்கலன்னா, இது வந்து பேண்டேஜ் கிளாத். இது எல்லா ஊர்லேயும் கிராமங்களில் கூட உங்களுடைய ஃபார்மசிஸ், மெடிக்கல் ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பேண்டேஜ் கிளாத். இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை காஸாக வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பவுலில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க இல்லையா, காய்ச்சாத பால், ஜோஜோபா ஆயில் அண்டு ஹனி, அதுக்கப்புறம் கிளிசரின், இதில் என்ன பண்ணுங்கள், இந்த காஸை வந்து அதுக்குள்ளே நீங்கள் போட்டுருங்க. அதுக்குள்ளே போட்டு அதில் நல்லா அதில் அப்படியே உள்ளேயே ஊறியே இருக்கட்டும். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபேஸை வந்து நல்ல ஒரு ஃபேஸ் வாஷோ சோப் போட்டு நல்லா கழுவிடுங்க. ஏன்னா எந்த ஒரு ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஃபேஸ் பேக் வீட்லேயே பண்ணிக்கிட்டாலும், ஃபேஷியல் பண்ணிக்கிட்டாலும் ஒரு டீப் கிளென்சிங் அப்படிங்கிறது அவசியம். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணது உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகும். அதனால் என்ன பண்ணுங்கள், நல்ல முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவலில் வந்து ஒத்தி எடுங்க. பட் தரோவாக அது வந்து ட்ரை ஆக வேண்டாம். இது எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்கிறது, ஒரு குளிச்சுட்டோ இல்லை நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோ இம்மீடியட்டாக நீங்கள் ஃபேஸ் பேக் போடுறப்போ ஸ்கின்னில் இருக்கக்கூடிய துவாரங்கள் ஃபியூ செகண்ட்ஸ் ஓப்பனாகவே இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு பாடி லோஷன் போடுறீங்க, ஒரு பேக் போடுறீங்க, ஒரு சன்பிளாக் போடுறீங்க, என்ன போட்டாலுமே அது வந்து ஸ்கின்ல பெனிட்ரேட் ஆகும். நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸ்டில் ஒரு சில்னஸ் ஸ்கின்னில் இருக்கும், அது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் டவலில் ஒத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த காஸை வந்து நல்லா முகத்தில் போட்டுட்டு ஃபேனில் அப்படியே முகத்தை காமிச்சிட்டு படுத்துருங்க. இந்த ஃபேஸ் காஸாக இருக்கட்டும், இல்லை காஸ் துணி, அந்த மாதிரி சல்லா துணி, அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் போட்டு படுத்துக்கோங்க. ஒரு 15 to 30 minutes விட்டுட்டு திரும்ப இந்த காஸை எடுத்து நீங்கள் வந்து திரும்ப அந்த பால் சொல்யூஷன்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃபேனில் வச்சுருந்துட்டு என்ன பண்ணுங்கள், முகத்தை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நீங்கள் நல்லா டவலில் தொடச்சி எடுத்துகிட்டு இந்த டோனர் இருக்குது பார்த்தீங்களா, மின்ட் டோனர், எனி டோனர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டோனரை வந்து ஒரு தின் ஸ்லைஸாக அப்படி ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க, தின்னாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதில் வந்து இந்த டோனர் ஒரு 10 to 15 drops விட்டுட்டு இந்த இதை வந்து இந்த காட்டன் பீஸ் இதை வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்க துவாரங்களில் லேசாக இந்த மாதிரி ஒரு டேப்பிங் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறப்போ என்னாகும், ஸ்கின்னில் இருக்க துவாரங்களை போய் அது போய் க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ இது நீங்கள் டெய்லி இந்த மாதிரி ஒரு சிடிஎம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஸ்கின் அவ்வளோ யூத்ஃபுல்லாக, பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு டெண்டராக, ஒரு சின்ன வயசு ஸ்கின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, ஒரு யங் கேர்ள்ஸோட ஸ்கின் மாதிரி, யங் பாயோட ஸ்கின் மாதிரி உங்கள் ஸ்கின் எப்போவுமே வெல் பேம்பர்டாக திகழும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.